மாப்பிள்ளை சம்பா அரிசி நரம்பு தளர்ச்சி போக்குமா, இரும்பு சத்து அதிகரிக்குமா, நம்ம சயின்டிஃபிக்கா பார்த்துருவாங்க. ஸோ இப்போ நரம்பு தளர்ச்சியை போக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையா அப்படின்னா பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா பொதுவாகவே முழு தானியங்கள்ல உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த தவுட்டிலே இருக்கிறனால இந்த தயமின் அதெல்லாம் போகாம இருக்கும். நமக்கு தயமின் பற்றாக்குறை ஏற்படும் போது உங்களுக்கு நியூரோபதி ஒரு வகையான நரம்பு பாதிப்பு காமனா வரும். மாப்பிள்ளை சம்பான்னு கிடையாது, எந்த அரிசி வகைகளும் இந்த முழுசா நீங்க இருக்கக்கூடிய மாதிரி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாவே இந்த தயமின் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால நியூரோபதி மாதிரியான பிரச்சனைகள் வராது. ஸோ அதனால அந்த காலத்தில் சொல்லியிருக்கலாம். ஸோ வந்து முழு தானியங்கள் இது மாதிரி சாப்பிடும் பொழுது நரம்பு தளர்ச்சியை போக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். இது வேணா ஒரு சயின்டிஃபிக்கா இது ஒரு கரெக்டான கிளைமா இருக்கு. இரும்பு சத்து அதிகரிக்குன்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல வந்து 100 கிராம்ல 3 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து இருக்கு. இது ஒரு டீசென்டான சோர்ஸ். ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு 15 மில்லிகிராம் இரும்பு சத்து தேவை. ஸோ 2 வேளை மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மேபி அதுலயே ஒரு 6 மில்லிகிராம் இரும்பு சத்து கிடைச்சிடும். இது ஒரு டீசென்டான சோர்ஸ் எடுத்துக்கலாம். வெள்ளை பண்ணி அரிசி கம்பேர் பண்ணும்போது இரும்பு சத்து இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுக்குது. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு இரும்பு சத்துக்கு நரம்பு தளர்ச்சிக்கு மாப்பிள்ளை சம்பா பத்தின கிளைம்ஸ் வந்து கரெக்ட் மாதிரி தான் தெரியுது.